டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதன் அருகில் 3 கப்பல்கள் இருந்தனவா. முதலாவது கப்பலின் பெயர் சாம்சன். இது டைட்டானிக் மூழ்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாம். டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் என்கிற சமிஞ்சை காட்டும் வெள்ளை விளக்கொலியை பார்த்தனர். ஆனால் அதில் இருந்தவர்கள் சீலனும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள். அதனால் காப்பாற்ற போய் மாட்டிக்கொண்டால் என்னாவது, நமக்கேன் வம்பு என்று எண்ணி டைட்டானிக்கின் எதிர் திசையில் விரைந்து விட்டனர். நம்மில் பலர் அப்படித்தான். யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தாலும் நமக்கு ஏன் வம்பு, வீணாக ஏன் நம் தலையில் தேவையில்லாத பிரச்சனையை போட்டுக்கொள்ள வேண்டும் என சுயநலமாக ஒதுங்கிவிடுவோம். அடுத்தவரின் துன்பங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருப்போம். இந்த சாம்சன் கப்பல் போல. இரண்டாவது கலிபோர்னியன் என்ற கப்பல். டைட்டானிக் கப்பலிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அக்கப்பலின் கேப்டனும் டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிஞ்சைகளை பார்த்தார். ஆனால் அவர்களின் கப்பலை சுற்றியும் பனிப்பாறைகள் இருந்தன. இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய்விடலாம், காலையில் புறப்படலாம் என முடிவெடுத்தனர் மாலுமிகள். உதவி கோரிய கப்பலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்று அவர்களுக்கு கூடி தேற்றிக் கொண்டனர். இக்கப்பலை போன்றவர்கள் நம்மிடையே இருக்கும். நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது, சூழல் சரியில்லை, நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள். மூன்றாவது கப்பல் கார்பாத்தியா. இது டைட்டானிக்கிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிஞ்சை ரேடியோ மூலம் கேட்டது. அவர் உடனே மண்டியிட்டு இறைவனிடம் எனக்கு வழிகாட்டு என பிரார்த்தனை செய்து கப்பலை திருப்பி டைட்டானிக்கை நோக்கி ஆபத்தான பனிப்பாறைகளிடையே செலுத்தினார். இந்த கப்பல் தான் டைட்டானிக்கில் சிக்கியிருந்த 75 பேரை காப்பாற்றியது. தடைகளும் எதிர்ப்புகளும் ஆபத்துகளும் பொறுப்பை தட்டி கழித்திட காரணங்களும் நிச்சயம் கொடுக்கிடும். ஆனால் அவற்றை மீறி செல்பவர்கள் மட்டுமே உலகில் உள்ள மக்களின் இதயங்களில் நாயர்களாக வாழ்வார்கள்.